வணக்கம், நான் டாக்டர் பிரதீப் குமார். நிறைய கேள்விகள் இடுப்பு வலி எப்படி நான் அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்ட கேள்வி இருக்கு. ஸோ நீங்கள் ஆணா இல்லை பெண்ணான்றதை பொறுத்து இடுப்பு வலி, ஏன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. என்கிட்ட அடுத்த ரொம்ப காமனாக கேட்கப்பட்ட கேள்வி 50 வயசுக்கு மேற்பட்டு எப்படி இடுப்பு வலி வராமல் பார்த்துக்கிறது. நீங்கள் ஆணா இருந்தீங்க அப்படின்னா பேக் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ், அதாவது இடுப்பை ஸ்ட்ரெங்தன் பண்ற எக்ஸசைசஸ் நிறைய பண்ணணும். குனிஞ்சு வெயிட் தூக்கிறதுலாம் அவாய்ட் பண்ணணும். உட்காந்து ஆக்வர்ட் பொசிஷன்ல உட்காந்து ஒர்க் பண்றது, சிஸ்டம் ஒர்க், இல்லை லாங் டிஸ்டன்ஸ் பைக் ரைட் பண்றது, இல்லை கார் டிரைவ் பண்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்து பேக் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் செய்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ஆண் 50 இயர்ஸையும் தாண்டி வெயிட் போடாமல் வெயிட்டை குறைச்சி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா 50 இயர்ஸையும் தாண்டி நம்ம பேக் பெயின் வராமல் தவிர்க்கலாம். இதே ஒரு பெண்ணா இருந்தீங்க உங்களுக்கு அப்படின்னா இந்த 50 இயர்ஸ் 45 to 50 இயர்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். இது எப்படி அப்படின்னா மெனோபாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஸ்டேஜ்ல நீங்க இப்போ இருப்பீங்க. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஹார்மோன் குறைய ஆரம்பிக்கும். அண்ட் உங்களோட கால்சியம் டெபாசிஷன் பாடி போன்ல குறைஞ்சிக்கிட்டே போகும். இதனால ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்போட சத்து குறைபாடு அப்படின்றது கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு தெரியப்படும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நீங்க கால்சியம் எடுக்க வேண்டியிருக்கும். ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியை பத்தி உங்களோட கைனகாலஜிஸ்ட பேசுங்க. அவங்க ஈஸ்ட்ரோஜன் உங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையான்றதை பத்தி அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. அவங்க அதை சார்ந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் போன் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு, அஃப்கோர்ஸ் நான் மென்னுக்காக சொன்ன விஷயங்கள் உங்களுக்கும் பொருந்தும். வெயிட் குறைக்கணும், பேக் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் பண்ணணும், லைஃப் ஸ்டைலை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கும் பொருந்தும். இதை தவிர்த்து நீங்க ரொம்ப முக்கியமா பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள் உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ல. பட் இன்ஃபேக்ட் உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே கூட கரெக்டாகவும் நீங்க ப்ராப்பரா வெயிட் லாஸ் பண்ணி பேக் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உங்களை நீங்க ஹெல்த்தியா வச்சுக்கிட்டீங்கன்னா. நன்றி.